ஒரு பூச்சியின் மரணம், த டெத் ஆஃப் அன் இன்செக்ட். சென்னையின் மிக உயரமான ஐடி கட்டடங்களில் ஒன்று அது. 20வது தளத்தில் குளிர்ந்த அறையின் கணினி வெளிச்சத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் சந்தீப். அவனது பணி இரவு முழுவதும் அமெரிக்க கிளையிலிருந்து வரும் தரவுகளை ஆய்வு செய்து அறிக்கைகள் தயாரிப்பது. அறையில் அவன் மட்டுமே இருந்தான். மெல்லிய குளிர்ச்சியான அமைதி நிலவியது. சந்தீப் தன் ஹெட்போனை அகற்றிவிட்டு கண்களை மூடி நிமிர்ந்தபோது குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் தரையில் ஏதோ நகர்வதைக் கண்டான். அது ஒரு பாச்சை பூச்சி, காக்ரோச் என முகம் சுளித்தான் சந்தீப். நவீன தொழில்நுட்பத்தின் சாம்ராஜ்யத்தில் இந்த அநாகரிகமான பூச்சி எப்படி உள்ளே வந்தது? அது அறையின் குளிர் தாங்காமல் மெதுவாக, கிட்டத்தட்ட உறைந்து போனது போல நகர்ந்து கொண்டிருந்தது. சந்த் தன் இருக்கையை நகர்த்தி அந்த பூச்சியை ஒரு காகிதத்தால் அப்புறப்படுத்தலாம் என நினைத்தான். ஆனால் திடீரென ஒரு யோசனை தோன்றியது. அவன் தன் இருக்கையில் அமர்ந்தான். அவன் முன் இருந்த 27 அங்குல மானிட்டரில் ஒரு பெரிய டிஜிட்டல் பூச்சியின் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு புதிய வீடியோ கேமின் வடிவமைப்பு. அவனும் அவனது குழுவும் அந்த பூச்சியின் அசைவுகள், தாக்குதல்கள், இறக்கும் விதம் என எல்லாவற்றையும் திட்டமிட்டு வடிவமைக்க ஒரு மாதமாக உழைத்துக் கொண்டிருந்தார்கள். சந்த் பூச்சியையும் திரையிலிருந்த பூச்சியையும் மாறி மாறி பார்த்தான். திரையிலிருந்த பூச்சி மிக பயங்கரமானதாக, 3 மடங்கு பெரிதாக, ஒரு ஹீரோவைப் போல் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதை கொல்வதே வீர சாகசமாக அந்த கேமில் இருக்கும். தரையிலிருந்த நிஜப்பூச்சி மிகச் சிறியது, பயந்தது, குளிர் தாங்காமல் நடுக்கத்துடன் இருந்தது. எந்த ஒரு வீரமும் இல்லாத வெறும் அற்ப பிறவி. சந்தீப் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். புகை மூட்டத்துக்கிடையே தரையில் இருந்த பூச்சி ஒரு மூலையில் ஒதுங்கி சுவரை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. அதன் நகர்வு அதன் வாழ்க்கையைப் பற்றிய ஒரு போராட்டத்தை காட்டியது. இது வெறும் பூச்சி அல்ல, இது ஒரு உயிர். அன்று இரவு முழுவதும் பல ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மென்பொருளில் அவன் ஒரு கோரமான பூச்சியை டிஜிட்டல் முறையில் உயிர்ப்பிக்க முயன்று கொண்டிருந்தான். ஆனால் தன் கண்முன் இருக்கும் ஒரு நிஜமான உயிருக்கு இந்த ஏசி குளிரிலிருந்து தப்பிக்க ஒரு துணைகூட இல்லை. சந்தீப் திடீரென எழுந்து தன் அறையின் பிரதான கதவை திறந்தான். பிறகு அருகிலிருந்த ஒரு பிளாஸ்டிக் கோப்பையை எடுத்து பூச்சியின் மேல் கவிழ்த்தான். பின்னர் கோப்பைக்குள் ஒரு காகிதத்தை மெதுவாகச் பூச்சியை கையோடு எடுத்துக்கொண்டான். பூச்சி முழுவதும் உறைந்து இறப்பதற்கு முன் அதை வெளியேற்ற வேண்டும் என நினைத்தான். 20 தளங்கள் இறங்கி லிஃப்டை விட்டு வெளியே வந்தபோது அவனது கண்களில் திடீரென ஒரு தடுமாற்றம் தெரிந்தது. வெளியே இருந்த செக்யூரிட்டி ஆட்கள் அவனை ஒரு விசித்திரமாக பார்த்தனர். சந்தீப் சத்தமில்லாமல் பூச்சியை மெதுவாக லிஃப்ட் அருகே இருந்த செடிகளின் இடுக்குகளில் வைத்தான். வெப்பமும் வெளியுலகின் காற்றும் பட்டவுடன் பூச்சிக்கு மீண்டும் உயிர் வந்தது போல் சட்டென ஓடியது. சந்தீப் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்தான். இடிக்கு மேலே இலட்சக்கணக்கான வரிகளைக் கொண்ட கோடிங்கில் அவன் ஒரு விர்ச்சுவல் உயிரை கொன்று கொண்டிருந்தான். ஆனால் இப்போது 2 நொடி ஆயுள் கொண்ட ஒரு நிஜ உயிரை அதன் நிஜ உலகில் பாதுகாத்த மனநிறைவு அவனுக்குள் ஏற்பட்டது. தன் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு அவன் மீண்டும் 20வது தளத்துக்கு